ஹே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல நம்ம ஒரு பயனுள்ள தகவல் பத்தி தாங்க பார்க்க போறோம். அதாவது நம்மளுடைய ரேஷன் கார்டுல லிங்க் ஆயிருக்கக்கூடிய மொபைல் நம்பர ஆன்லைன் மூலமா மாத்தக்கூடிய வசதிய அறிமுகப்படுத்தி வச்சிருக்காங்க. டிஎன்பிடிஎஸ் அப்படிங்கிற இந்த வெப்சைட் மூலமா நீங்க சுலபமா உங்களுடைய ரேஷன் கார்டுல லிங்க் ஆயிருக்கக்கூடிய மொபைல் நம்பர் மாத்திக்கலாம். ஸோ அது எப்படி மாத்தணும் அப்படிங்கிற ப்ரொசீஜர் நான் சொல்றேன். அண்ட் அதே மாரி இன்னைக்கு ஈவினிங் வரைக்கும் இந்த ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, இந்த வெப்சைட்ல இருந்துச்சு. பட் இப்ப எப்படி இருக்கு? அதுக்கான ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஜஸ்ட் உங்களுக்கு இந்த tnpds.gov.in அப்படிங்கிற இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா, இந்த லெஃப்ட் சைட்ல பயனாளர் நுழைவு அப்படின்னு இருக்கும். அந்த ஆப்ஷன் நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. அத கிளிக் பண்ண உடனே அந்த பேஜ் ஒரு 5 நிமிஷம், 10 நிமிஷம் லோட் ஆகும். சாரி, 5 செகண்ட்லேருந்து 10 செகண்ட் வரைக்கும் லோட் ஆகும். லோட் ஆனதுக்கப்புறமா அங்க பாருங்க கைபேசி எண் அப்படின்னு குடுத்துருப்பாங்க. இதில போயிட்டு உங்களுடைய மொபைல் நம்பரு, அப்புறம் இந்த கேப்சா குறியீடு, கேப்சா கோடு குடுத்துட்டு, ஜஸ்ட் பதிவு செய் அப்படிங்கிறத கிளிக் பண்ணணும். இன்னும் சுத்திட்டு தான் இருக்குது. நான் ஒரு 10 செகண்ட் ஆகுதுன்னு பார்த்தேன். ரொம்ப லோட் ஆகுது. இன்னைக்கு காலையிலேருந்தே இந்த வெப்சைட் இப்படிதான் இருக்குது. ரொம்ப லோட் ஆயிட்டே தான் இருக்குது. ஜஸ்ட் லாகின் ப்ரொசீஜர் மட்டும் சொல்லிடுறேன். அடுத்து அப்படியே வீடியோக்குள்ள போயிரலாம். உங்களுடைய மொபைல் நம்பர், அதாவது தற்போது ரேஷன் கார்டுல பதிவாயிருக்கக்கூடிய உங்க மொபைல் நம்பரும், கேப்சாவும் கொடுத்து பதிவு செய்யன்னு கிளிக் பண்ணணும். இப்ப நீங்க கேட்கலாம், "ஏன் இப்பதான் ரேஷன் கார்டுல மொபைல் நம்பர் லிங்க் பண்ணலாம், சாரி லிங்க் பண்ணத மாத்தலாம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. பட் அகைன் இப்ப பழைய நம்பரே குடுக்க சொல்றீங்க" அப்படின்னு சொல்றீங்க. அதாவது ஆ உங்களுடைய ரேஷன் கார்டுல லிங்க் ஆயிருக்க மொபைல் நம்பர் மாத்தலாம். ஆனா, பழைய நம்பர் உங்க கையில இருக்கணும். அந்த மாரி கண்டிஷன்ல மட்டும் தான் மாத்த முடியும். இப்போ ரேஷன் கார்டுல லிங்க் ஆயிருக்க மொபைல் நம்பர் என்ட்ட இல்ல. அல்லது அது எங்க அப்பாவோடது, அம்மாவோடது. அவங்க ஓடிபி சொல்ல மாட்டேங்கிறாங்க. அந்த மாரி சிச்சுவேஷன்ல நம்ம எதுவும் பண்ண முடியாது. ரேஷன் கார்டுல பதிவாயிருக்கக்கூடிய மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்க புது மொபைல் நம்பர லிங்க் பண்ண முடியும். இன்கேஸ் மொபைல் நம்பர் தொலைஞ்சிருச்சு அப்டின்னா, நீங்க உங்க ஏரியால இருக்கக்கூடிய தாலுக் ஆஃபீசர பார்க்கணும். அதாவது டிஎஸ்ஓ ஆஃபீசர் அப்டின்னு சொல்லுவாங்க. தாலுக் சப்ளை ஆஃபீசர். அவர போய் நீங்க பார்த்து, உங்களுடைய ரேஷன் கார்டு, பழைய மொபைல் நம்பர் என்ன வச்சிருந்தீங்க, அதெல்லாம் குடுத்து, உங்களுடைய ஆதார் கார்டு இதெல்லாம் குடுத்து தான் நீங்க புது மொபைல் நம்பர் அப்டேட் பண்ண முடியும். ஏற்கனவே லிங்க் ஆயிருக்க மொபைல் நம்பர் கையில இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில, நீங்க ஈஸியா மாத்திக்கலாம். அதுக்கு தான் இந்த ஆப்ஷனு. உங்களுடைய மொபைல் நம்பர் கேப்ச்சா என்டர் பண்ணிட்டு, பதிவு செய்ய கிளிக் பண்ண உடனே, இப்ப எந்த மொபைல் லிங்க் ஆயிருக்கோ அந்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபி என்டர் பண்ணிட்டு, ஜஸ்ட் அகைன் பதிவு செய்ய அப்படிங்கிறத நீங்க கிளிக் பண்ணணும். அது கொடுத்தோனே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கான பேஜ் இந்த மாரி வந்துரும். எண் விவரம் அப்படிங்கிற பேஜுக்குள்ள நீங்க வந்துருவீங்க. இது வந்ததுக்கு அப்புறமா அப்படியே லெஃப்ட் சைட்ல பாருங்களேன், இங்க பாருங்க. அட்டை, பிறழ்வுகள் அப்படின்னு இருக்கா? ஜஸ்ட் அந்த ஆப்ஷன் நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா இங்க பாருங்க, அட்டை பிறழ்வுகள் அப்படின்னு இருக்கா? புதிய கோரிக்கை ப்ளஸ்ன்னு போட்டு புதிய கோரிக்கை அப்படின்னு இருக்குது. அந்த ஆப்ஷன் நீங்க செலக்ட் பண்ணணும். அத செலக்ட் பண்ணோனே எந்த மாரியான அட்டை பிறழ்வுகள் உங்களுக்கு வேணும்? எந்த மாரியான கோரிக்கைக்கு நீங்க அப்ளிகேஷன் குடுக்க போறீங்க அப்படிங்கிறத நம்ம தேர்ந்தெடுக்கணும். இப்ப அப்படியே கீழ ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வந்தோம்னா, இங்க பாருங்க. சேவையை தேர்வு செய்யவும் அப்படின்னு இருக்கா? ஜஸ்ட் இந்த டிராப் டவுன் ஐகான கிளிக் பண்ணணும். இதுல தான் இப்போ ஒரு ட்விஸ்ட். அதாவது உறுப்பினர் சேர்க்கை, முகவரி மாற்றம், அட்டை வகை மாற்றம், குடும்பத் தலைவர் உறுப்பினர் மாற்றம், குடும்ப உறுப்பினர் நீக்க அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு. ஆனா, சாயந்தரம் வரைக்குமே இந்த ஒரு பேஜ்ல மொபைல் எண் மாற்றம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் குடுத்திருந்தாங்க. பட் இப்போ அந்த ஆப்ஷன் எடுத்துட்டாங்க. ஆனா, அந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, இன்னும் 2 நாள்ல வரும் அப்படிங்கிற மாரி அறிவிப்பு வந்திருக்குது. வெப்சைட்ட அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால தான் இவ்வளோ தூரம் நம்மளுக்கு எல்லாருக்கும் லோட் ஆயிட்டு இருக்கு. கண்டிப்பா அந்த மொபைல் எண் மாற்றம் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்துரும். அது வந்தோனே அந்த மொபைல் லாஸ்ட்டா இருக்கும் அந்த ஆப்ஷனு. அந்த ஆப்ஷன நீங்க கிளிக் பண்ண உடனே, அடுத்து எந்த மாரியான பேஜுக்குள்ள போகும்னா, இப்ப எந்த மொபைல் நம்பர் லிங்க் ஆயிருக்கு அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அந்த மொபைல் நம்பர் நீங்க குடுத்துறணும். அடுத்தபடியா புதிதாக மாற்றப்படக்கூடிய மொபைல் எண் எது அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அந்த பாக்ஸ்ல புது மொபைல் நம்பர் குடுத்துட்டு, ஜஸ்ட் பதிவு செய்ய அப்படிங்கிற மாரி கிளிக் பண்ணீங்கன்னா, புது மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். இப்ப நீங்க எந்த மொபைல் நம்பர் மாத்தணும்னு நெனைக்கிறீங்களோ, அந்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபி குடுத்துட்டு, கீழ ஒரு டிக்ளரேஷன் இருக்கும். அத செலக்ட் பண்ணிட்டு, அப்ளிகேஷன் ஃபார்ம சப்மிட் பண்ணிற வேண்டியது தான். அது சப்மிட் பண்ண உடனே உங்களுக்கான ரெஃபரன்ஸ் நம்பர் வந்துரும். அதே மாரி ஏற்கனவே லிங்க் ஆயிருக்கு பார்த்தீங்களா, அந்த மொபைல் நம்பரு. ஸோ அதுக்கு ஒரு மெசேஜ் போயிரும். உங்களுடைய மொபைல் எண்ணு இந்த ரேஷன் கார்ட்ல லிங்க் ஆயிருக்கு. அத இப்ப கேன்சல் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ரிக்வெஸ்ட் நம்பர் வந்துரும். அதே மாரி புதுசா மொபைல் எண் நம்ம லிங்க் பண்றோம் பார்த்தீங்களா, அந்த மொபைல் நம்பருக்கும் இந்த மொபைல் எண் இந்த குடும்ப அட்டையுடன் இணைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு இன்ஸ்டன்டாவே உங்களுக்கு லிங்க் பண்ணி குடுத்துடுறாங்க. ஸோ இப்படிதான் சாயந்தரம் இருந்துச்சு. நான் 2 பேத்துக்கு பண்ணி குடுத்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, என்னால லிங்க் பண்ண முடியல. அந்த டைம்ல நான் வீடியோவும் ரெக்கார்ட் பண்ணல. சரி நைட் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம் அப்டின்ட்டு. பட் பார்த்தீங்கன்னா, இப்ப அந்த ஆப்ஷன் காணாம போயிருச்சு. ஸோ அதனால எதுவும் வருத்தப்பட வேண்டாம். அடுத்து இன்னும் ஒரு 2 டேஸ்க்குள்ளார அந்த ஆப்ஷன் வந்துரும் அப்டிங்கிற மாரி சொல்றாங்க. சரி பார்க்கலாம். ஓகே ஃபிரெண்ட்ஸ், இந்த தகவல் கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்டின்னு நெனைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம்.
நன்றி, வணக்கம்.